ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். ஒரு பேனில் வந்து 1½ ஸ்பூன் கிட்ட வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. அது கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதே மாதிரி 1¼ ஸ்பூன் கிட்ட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் தக்காளி பழம் வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கிட்ட வெல்லம் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் கிட்ட மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா பிணைஞ்சி விடுங்க. மறுபடியும் எவ்வளோக்கு எவ்வளோ பிணைஞ்சி விடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 3 வரமிளகாய், ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலை, 4-5 பூண்டு பல்லு தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற ரசத்தை வந்து ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். நுரைச்சி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடும். சாதத்தில் பிணைஞ்சு சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.